நம்மட பழக்க வழக்கம், நம்மட எமோஷன்ஸ், நம்மட பொடியில, நம்மட பிரெயின்ல தொடர்ச்சியா இந்த பிரச்சனைகள் இருக்குதா, நாம தொடர்ச்சியா ஒரு அழுத்தத்தில் இருக்கிறோம். நோயே இல்லாம நாம நோயை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதை ஆரம்ப ஸ்டேஜ்லயே நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க இதுல இருந்து ஃப்ரீயா விடுபட்டுருவீங்க. சரி, நாங்க நம்மட பொடியில என்ன பிரச்சனை ஏற்படும்னு பார்ப்போம். நம்ம தொடர்ச்சியா ஸ்ட்ரெஸ்ல இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்? நமக்கு ஸ்ட்ரெஸ் தேவை, அப்பப்ப தேவை. ஒரு எக்ஸாம் எழுத சொல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் தேவை. அப்பதான் அலாம் வச்சு டைமுக்கு எழும்புவோம், அதே மாதிரி டைமுக்கு படிக்க ஆரம்பிப்போம், எக்ஸாமை குறிப்பிட்ட டைம்ல செய்வோம். அதுக்கு ஸ்ட்ரெஸ் தேவை. ஒரு ஜொப்புக்கு போறோம், அந்த ஜொப்பை ஆக்டிவிட்டியா செய்யறதுக்கு அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் தேவை. பட் அதுல தொடர்ச்சியா இருக்குமா இருந்தா நம்மட நான் சொன்ன அந்த 4 விஷயங்களையும் பிரச்சனை ஏற்படும். சரி, இந்த பிரச்சனையில நமக்கு நோயே இல்லாம இந்த இதுதான் பிரச்சனை கண்டுபிடிக்கிறது எப்படி? நமக்கு தொடர்ச்சியா நம்மட தலைவலி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அங்கங்க சதை பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பெஷலா பெயினோட இருக்கும். அப்படி எந்த இடத்துல இருக்கும்? பொதுவா கழுத்துக்கு பின்னாடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஷோல்டர் ரெண்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கும், இடுப்புல பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நாம ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மளோட ஸ்டொமக் சமிபாட்டு தொகுதி அப்செட் ஆகிக்கும். சில பேருக்கு ஜீரணிக்காது, சில பேருக்கு அதிகமா லூஸ் ஸ்டோல், வயிற்றால போக ஆரம்பிக்கலாம், வயிற்றோட்டம் ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு கேஸ்ட்ரிக் வரலாம், அந்த பிரச்சனையும் ஏற்படலாம். ஹார்ட் ஃபீல் பண்ணுவோம், படன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கே விளங்கும் நம்மளோட ஹார்ட் பீட் அடிக்கிறது. சரியா? அதே சொல்ல செஸ்ட்ல ஒரு டைட்டனிங், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி, இருக்கிற மாதிரி, பிரச்சனை ஆகிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பொடியில இருக்குதா, நீங்க தொடர்ச்சியா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க. ஆரம்பத்திலே சரி கட்டி கொள்ளுங்க, கியூர் ஆகிக்கொள்ளுங்க.